ஈகை திருநாள் காலையிலே எம்பெருமானார் சாலையிலே வாகாய் தொழுக போகையிலே மதினா தெருவின் ஓரத்திலே ஈகை திருநாள் காலையிலே எம்பெருமானார் சாலையிலே வாகாய் தொழுக போகையிலே மதினா தெருவின் ஓரத்திலே தேகம் குலுங்க ஒரு சிறுவன் தேம்பி அழுது கொண்டிருந்தான். ஏகன் நபிகள் அருகே போய் ஏன் அழுகின்றாய் என கேட்டார். தேகம் குலுங்க ஒரு சிறுவன் தேம்பி அழுது கொண்டிருந்தான். ஏகன் நபிகள் அருகே போய் ஏன் அழுகின்றாய் என கேட்டார். அண்ணல் நபியே அருட்கொடையே ஆண்டவன் தூதே என் சொல்வேன். என் உயிர் தந்தை போர்க்களத்தில் இறந்து போனார் என் தாயோ. இன்னொருவரை கல்யாணம் செய்தார் என் தாயாரின் புது கணவர். என்னை விரட்டி துரத்தி விட்டார் ஏழை அனாதை நான் என்றான். ஈகை திருநாள் காலையிலே எம்பெருமானார் சாலையிலே வாகாய் தொழுக போகையிலே மதினா தெருவின் ஓரத்திலே அண்ணல் அவனின் தலைவருடி அனாதை இல்லை இன்று முதல். அண்ணல் அவனின் தலைவருடி அனாதை இல்லை இன்று முதல். உன் தந்தையாய் நான் இருப்பேன் உத்தமி ஆயிஷா தாயாவார். கண்மணி ஃபாத்திமா உனக்கு கண்ணிய சகோதரியாயிருப்பார். என்ன உனக்கு சம்மதமாம் என்று நபிகள் கேட்டு நின்றார். ஈகை திருநாள் காலையிலே எம்பெருமானார் சாலையிலே வாகாய் தொழுக போகையிலே மதினா தெருவின் ஓரத்திலே சிறுவன் சரியென தலையசைக்க சிந்திய கண்ணீரை துடைத்து அருமை நபிகள் வீட்டிற்கு அவனை அழைத்து சென்றார்கள். பெருகும் ஏழை கண்ணீரை பேணி துடைக்கும் நாளெல்லாம் பெருநாள் ஆகும் என்று நபி பெருமான் வாழ்க்கை உணர்த்தாதோ. பெருநாள் ஆகும் என்று நபி பெருமான் வாழ்க்கை உணர்த்தாதோ. ஈகை திருநாள் காலையிலே எம்பெருமானார் சாலையிலே வாகாய் தொழுக போகையிலே மதினா தெருவின் ஓரத்திலே மதினா தெருவின் ஓரத்திலே மதினா தெருவின் ஓரத்திலே